அனைவருக்கும் வணக்கம். மகர ராசிக்காரர்களுக்கு உங்களுடைய வாழ்க்கையில் விஷ்ணுவின் நட்சத்திரத்தில் நுழையும் குரு பகவானின் அமைப்பு காரணமாக உறுதியாகவே தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் மகர ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நிகழ்வுகள் அமைந்துள்ளன. அது மட்டுமல்லாது குரு பகவான் இறுதி நட்சத்திரத்தில் உச்சம் பெற்ற அமைப்பின் இறுதி நட்சத்திரத்தில் நுழைந்திருக்கிறார். இந்த வேளையில் ஏற்படும் அதிரடியான மாற்றங்கள் என்ன என்பதை சற்று விரிவாக பார்க்கலாம் வாங்க. மகர ராசிக்காரர்களுக்கு அதற்கு முன் உங்களுக்கு விஷ்ணு பகவான் பிடிக்கும் என்றால் இந்த வீடியோவுக்கு லைக் செய்யுங்க. விஷ்ணு பகவானின் அருளால் உங்களுடைய வாழ்வில் நன்மை நடக்கும், நல்லது கிடைக்கும் என்ற நம்பிக்கை இருந்தால் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அதோடு மட்டுமல்லாது விஷ்ணு பகவானின் அவதாரத்தில் எந்த அவதாரம் உங்களுக்கு மிகவும் பிடிக்கும் என்பதை மறக்காம கமெண்ட் பாக்ஸில் பதிவிடுங்க. நவ கிரகங்களிலேயே முழு சுபகிரகம் என்று அழைக்கக்கூடிய குரு பகவான் விஷ்ணுவின் நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரத்தில் நுழைகிறார். ஆயில்யம் நட்சத்திரத்தில் தற்போது நுழையக்கூடிய குரு பகவான் தற்போதிலிருந்து அக்டோபர் மாதம் வரைக்குமே இந்த ஆயில்ய நட்சத்திரத்தில் வலம் வர போகிறார். அதற்கு பிறகு அதிசாரமாக பெயர்ச்சியை சந்திக்க போகிறாருங்க. அதை தொடர்ந்து வக்ரகதியில் திரும்பி பிறகு மீண்டும் விஷ்ணுவின் நட்சத்திரமான ஆயில்யம் நட்சத்திரத்தில் பிப்ரவரி மாதத்தில் நுழைந்து வக்ர நிவர்த்தி பெறுவார். இப்படி குரு பகவான் தற்போதிலிருந்து மாறுதலை சந்திக்கக்கூடிய வேளையில் அதிலும் குறிப்பாக அதி தீவிர பெருமாளின் சாராம்சத்தை வெளிப்படுத்தக்கூடிய நட்சத்திரத்தில் குரு பகவான் இணைந்து வலம் வருவது, அங்கு உச்சம் பெற்ற அமைப்பில் வலம் வருவது, இந்த வேளையில் குரு பகவானுடன் பல கிரகநிலைகள் இணைந்து வலம் வர போகின்றன. குறிப்பாக இந்த தருணத்தில் சூரியன், புதன், சந்திரன் மற்றும் செவ்வாய் என பல கிரகநிலைகள் ஒன்றிணைந்து குரு பகவானுடன் வலம் வருவதால் மிக சிறப்பான மாறுதல்கள் உறுதியாகவே கிடைக்கும். ஏனென்றால் குரு பகவான் பொதுவாகவே தனித்து இருப்பதை காட்டிலும் மற்ற கிரகநிலைகளுடன் இணைந்து சஞ்சரிக்கும் காலகட்டம் என்பது பொற்காலமாக அமையக்கூடிய சந்தர்ப்பம் உருவாகும். அந்த வகையில் முழு சுபகிரகமாக இருக்கக்கூடிய குரு பகவானுடன் பல கிரகநிலைகள் இணைந்து குரு மங்கள யோகம், குரு சந்திர யோகம் என பல்வேறு வகையான யோகங்களை ஏற்படுத்துவதால் உங்களுடைய வாழ்வில் இருக்கும் அனைத்து தடைகளும் விலகுவதோடு தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் பல நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது. ஏனென்றால் குரு பகவான் உச்சம் பெற்றிருக்கிறாருங்க. நவ கிரகங்களிலே எந்த ஒரு கிரகம் உச்சம் பெற்றாலும் அது சிறப்பான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்கும். அந்த வகையில் பார்க்கும் போது அனைத்து வகையான செல்வ செழிப்பையும் வளர்ச்சியையும் நேர்வழியில் அள்ளி கொடுக்கக்கூடிய ஆற்றல் பெற்றிருக்கக்கூடிய குரு பகவான் மிக வலுவாக உச்சம் பெற்று விஷ்ணுவின் நட்சத்திரத்தில் வலம் வரக்கூடிய இந்த தருணத்தில் நீங்கள் நினைப்பதை விட பெரும்பாலான தடைகள் விலகி தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் உங்களுடைய வீட்டில் நிறைந்த நன்மை இந்த தருணத்தில் உறுதியாகவே உருவாகுவதற்கான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. தொட்ட காரியங்கள் துளங்குவதோடு மட்டுமல்லாது குருவின் இந்த நட்சத்திர பயிற்சி தொழில் முன்னேற்றத்தையும் வருமானத்தை உயர்த்தி கொடுக்கக்கூடிய வாய்ப்பையும் வளர்ச்சியை மேம்படுத்தி கொடுக்கக்கூடிய சந்தர்ப்பமுமாக இந்த தருணம் அமைய போகிறது. வீட்டில் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகளை குரு பகவான் இந்த தருணத்தில் ஏற்படுத்தி கொடுக்க போகிறாருங்க. புத்திர காரகனின் அருளால் நல்ல வரன் கிடைத்து திருமண பாகியம், புத்திர பாகியம் உள்ளிட்ட வாய்ப்புகள் கிடைப்பதோடு உங்களுடைய வாழ்வில் மகிழ்ச்சியான தருணமாக மாற்றிக்கொள்வதற்கு நீங்கள் விரும்பிய காதல் வாழ்க்கை உள்ளிட்டவை கைகூடக்கூடிய சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. அதிசாரமாக இந்த தருணத்தில் பயிற்சியை சந்திப்பதற்கு முன் வரைக்குமே சிறப்பான வளர்ச்சியை ஏற்படுத்தி கொடுக்க போகிறார். அதோடு மட்டுமல்லாது நீங்கள் எதிர்பாராத ஏற்றம் நிறைந்த வாய்ப்புகள் இந்த தருணத்தில் குரு பகவானின் அமைப்பால் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்க போகிறது. தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் இந்த தருணத்தில் தசாபுத்திகள் வலுவாக இருந்தாலும் சரி, வலுவற்ற நிலையில் இருந்தாலும் சரி, நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய நன்மை நிறைந்த செய்தி ஒன்று கிடைப்பதற்கான முதன்மையான வாய்ப்பு கிடைக்கிறது. அது உங்களுடைய மனச்சுமையை குறைத்து மன நிம்மதியை அதிகரிக்கக்கூடிய வகையில் அமைய போகிறது. கல்வி ரீதியான வாய்ப்புகள் அமையும். ஆசானாக இருக்கக்கூடிய குரு பகவான் மிக சிறப்பான மாற்றத்தை சந்திக்கக்கூடிய இந்த வேளையில் ஆசிரியர்களின் ஒத்துழைப்பு கிடைப்பதோடு மற்றவர்களின் வழிகாட்டுதலும் நிறைவாக இந்த தருணத்தில் கிடைக்க போகிறது. எனவே மிக பெரிய அளவிலான வளர்ச்சி நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் உங்களை தேடி வருகிறது. அரசாங்க சலுகைகள் உள்ளிட்ட நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய அதிரடியான வாய்ப்புகள் உங்களை தேடி வருவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் கிடைக்கிறது. அது மட்டுமல்லாது குரு பகவான் ஆயில்யம் நட்சத்திரத்தில் வலம் வரும் காலகட்டம் முழுவதுமே இந்த தருணத்தில் ஆன்மீக சிந்தனை அதிகரிக்கும். அதோடு மட்டுமல்லாது கலைத்துறை, அரசியல்
அரசியல் துறை, ஊடகத்துறை இவற்றில் வளர்ச்சி அபரிவிதமாக அதிகரிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் நினைப்பதை காட்டிலும் பல வகையான பணிகளை சிறப்பாக செய்து முடிக்கக்கூடிய அற்புதமான சந்தர்ப்பம் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. அதோடு மட்டுமல்லாது குரு பார்க்கின் கோடி நன்மை என்று சொல்லக்கூடிய வகையில் குருவின் சுப பார்வை பல்வேறு இடங்களில் பதிவதால் நீங்கள் நினைப்பதை விட அபரிவிதமான நன்மை நிறைந்த வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இந்த தருணத்தில் உங்களை தேடி வரப்போகிறது என்பதை திட்டவட்டமாக குருவின் சுப பார்வை உறுதிப்படுத்தி கொடுக்கிறது. சரியாக இந்த தருணத்தை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். அது மட்டுமல்லாது விஷ்ணுவின் நட்சத்திரத்தில் வலுவாக உச்சம் பெற்றிருக்கும் குரு பகவானின் அமைப்பால் அடமானத்தில் உள்ள நகைகளை மீட்கக்கூடிய வாய்ப்பு தானாகவே கிடைக்கும். தானாக நடக்க போகும் நல்லது என்று சொல்லக்கூடிய வகையில் அடமானத்தில் உள்ள சொத்துக்களை மீட்பதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் நிறைவாக கிடைக்க போகிறது. நினைப்பதை விட பல மடங்கு முன்னேற்ற வாய்ப்புகளை அடுத்தடுத்து நிறைவாக மேற்படுத்திக் கொள்வதற்கான வாய்ப்பும் சந்தர்ப்பமும் இந்த தருணத்தில் உறுதியாகவே கிடைக்க இருக்கிறது. எனவே சரியாக இந்த தருணத்தை தவறவிடாமல் நிச்சயமாக பயன்படுத்தி கொண்டால் உங்களுடைய வாழ்வில் இரட்டிப்பு மகிழ்ச்சி உறுதியாகவே கிடைக்கும் என்பதில் சந்தேகமே இல்லை. மகர ராசிக்காரர்களுக்கு 3 மற்றும் 12ஆம் இடத்தின் அதிபதியாக இருக்கும் குரு பகவான் உச்சம் பெற்று 7ஆம் இடத்தில் இருப்பதோடு மட்டுமல்லாது இந்த தருணத்தில் பல்வேறு வகையான மங்களகரமான சுப நிகழ்வுகள் உட்பட அனைத்து காரியங்களும் எளிதில் கைகூடுவதற்கான முதன்மையான சந்தர்ப்பத்தை ஏற்படுத்தி கொடுக்கிறாருங்க. பல்வேறு வகையான தடுமாற்றம், சிக்கல், சிரமம் என எதுவாக இருந்தாலும் அவை விலகி சிறப்பான வளர்ச்சி கிடைக்கும் வேலையாக இந்த தருணத்தை மாற்றி கொடுக்கிறார். உங்களுடைய எதிர்பார்ப்புகள் எளிதில் நிறைவேறுவதற்கான நல்ல சந்தர்ப்பம் நிச்சயமாக கிடைக்க இருக்கிறது. தொடர்ந்து உங்களது முயற்சியை மேற்கொள்ளுங்கள். நீங்கள் எதிர்பார்க்கும் இலக்கை அடையக்கூடிய வகையில் ஏராளமான வாய்ப்புகளை சப்தம குரு இந்த தருணத்தில் வெற்றிகரமாக மாற்றி கொடுக்கிறார். குடும்ப பிரச்சனைகள் அனைத்தும் விலகி மன நிம்மதி நிறைவாக கிடைக்கக்கூடிய முதன்மையான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களாகிய உங்களுக்கு உண்டு என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது குருவின் பார்வை ஜென்மராசி 3 மற்றும் 11 ஆகிய இடங்களில் பதிவதால் இந்த இடம் புனிதமடைகிறது. இந்த இடத்தை புனிதப்படுத்தக்கூடிய வேளையில் வெற்றிக்கு உரித்தான 3இல் குருவின் பார்வை மிகவும் வலுவாக பதிவதால் நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் அனைத்துமே தடையின்றி வெற்றிகரமாக அமையும். எந்த முயற்சியை, எந்த காரியத்தை கையில் எடுத்தாலும் அது மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்பை இந்த தருணத்தில் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்க போகிறது என்பதில் சந்தேகமே இல்லை. அதோடு மட்டுமல்லாது பல்வேறு வகையான கருத்து வேறுபாடுகள், சிக்கல்கள் இந்த தருணத்தில் மறையும். நீங்கள் எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கக்கூடிய பல்வேறு வகையான சுப நிகழ்வுகள் விரைவாக கைகூடி வருவதற்கான நல்ல சந்தர்ப்பம் இந்த தருணத்தில் நிச்சயமாக கிடைக்க போகிறது. சரியாக பயன்படுத்திக் கொள்ளுங்கள். ஜென்மராசியை பார்க்கும் குருவின் அமைப்பால் நிச்சயமாக இழந்த சொத்துக்களை மீட்பதோடு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய முன்னேற்ற வாய்ப்புகள் அபரிவிதமாக உண்டு. வெற்றிக்கு உரித்தான 3ஆம் இடத்தை பார்ப்பதால் உடன் பிறந்தவர்களுக்கிடையே இருக்கும் சங்கடம் மறையும். துணிச்சலும் தன்னம்பிக்கையும் அதிகரிப்பதோடு மிகப்பெரிய அளவிலான வெற்றி வாய்ப்புகள் இந்த தருணத்தில் உறுதியாகவே உங்களை தேடி வரும். அது மட்டுமல்லாது பல்வேறு வகையான காரியங்களை இந்த தருணத்தில் தொல்லை இல்லாமல் செய்து முடிக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. லாபஸ்தானத்தை பார்ப்பதால் பல மடங்கு லாபம் இந்த தருணத்தில் உயரும். தொழில் ரீதியாக நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய சிறப்பான வாய்ப்புகள் உங்களை தேடி வரப்போகிறது. உத்தியோகம், தொழில் ரீதியாக சிறப்பான வளர்ச்சி கிடைப்பதோடு புதிய முயற்சிகள் அனைத்தும் லாபம் தரக்கூடிய வகையில் அமைவதற்கான முதன்மையான சந்தர்ப்பம் மகர ராசிக்காரர்களுக்கு உண்டு. மேலும் இந்த தருணத்தை சாதகமாக மாற்றிக்கொள்வதற்கு உறுதியாகவே மகர ராசிக்காரர்கள் இந்த வேளையில் நிச்சயமாக வாரத்தில் குருவின் தினமான வியாழக்கிழமை விரதமிருந்து அருகாமையில் உள்ள விஷ்ணு பகவான் சன்னதி சென்று தீபம் ஏற்றி வழிபாடு செய்யுங்கள். சிறப்பான வளர்ச்சியும் முன்னேற்ற வாய்ப்புகளும் நிச்சயமாக உங்களை தேடி வரும்.